முட்டைய இன்குபேட்டர்ல வச்சு 2வது நாள் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, அந்த முட்டைய வந்து திருப்பி விடணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், காலையில ஒரு வாட்டி, மாலையில ஒரு வாட்டி திருப்பி விடணுங்க. எதனால இப்படி நம்ம முட்டைய திருப்புறோம்னா, ஒரே பக்கமா ஹீட் வர்றதுனால, அந்த முட்டை வந்து ஓட்டுல வந்து ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால வந்து நம்ம வந்து முட்டைய திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி திருப்புனாவே போதுமானது. நம்ம அடை வச்ச கோழிங்கலாம் பார்த்தோம்னா, அந்த கோழிங்களே தன்னால கால்ல வந்து திருப்பிட்டே இருக்கும் முட்டைய. அதனால தான் ஒரே பக்கமா ஹீட்டு போகக்கூடாது. எல்லா பக்கமும் ஹீட்டு போனா தான் கரு வந்து நல்லா கூடும். கோழி குஞ்சு நம்மளுக்கு நல்ல விதத்துல பொரிக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம. அதுக்காக தான் இந்த முட்டைய வந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 வாட்டி திருப்பணுங்க. காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு வாட்டி திருப்பிடுங்க. அதே மாரி சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்கு ஒரு வாட்டி திருப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம இந்த இன்குபேட்டர் சேல்ஸுக்கும் குடுக்குறோங்க. நல்லாவே இருக்கும். அது இல்லாம இதில பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து குறைய குறைய ஊத்திட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பல்பு போட்டிருக்கீங்களா, அந்த ஹீட்ல வந்து வாட்டர் வந்து ட்ரை ஆயிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம தண்ணிய வந்து ஊத்தணுங்க. மறக்காம நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.